பூமி பூமி குமார் 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 ஐயா, வணக்கங்க ஐயா. பூமி எங்க? பூமியா? பூமி அம்மா வந்தாங்களா? அவங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்ன தெரியாதுங்கிற? என்னதான் நடந்துச்சு? நீ இப்படி கிடக்கிறதுக்கு காரணம் யாரு? அதுவும் தெரியாதுங்க ஐயா. அபூர்வ அம்மா வந்து ஐயாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரோ பின்மண்டையில பலமா அடிச்சதுனால தலை சுத்தி விழுந்துட்டாங்க ஐயா. இப்ப வந்து நீங்க எழுப்புற வரைக்கும் எதுவும் தெரியாதுங்க ஐயா. குமார் ஐயா, நீ இப்படி கிடக்கிற மாதிரி பூமியும் இங்க எங்கேயாவது விழுந்திருக்கானு போய் பாத்துருவா போ. சரிங்க ஐயா. கடவுளே, பூமிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ நல்லா இருக்கணும். நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இது என்னோட வீடுதான். சார் நீங்களா? நான் தான். இந்தா முதல்ல ஜூஸை குடி. பரவாயில்ல சார். என்ன பரவாயில்லங்கிற? திரும்ப எந்திரிச்சு ஓட போறியா என்ன? இந்த புடி குடி இத. எதுக்கு தலை தெறிக்க ரோட்ல அப்படி ஓடிக்கிட்டு இருந்த? என்ன நடந்துச்சு? அந்த அபூர்வாவை பத்தி சொன்னாலும் இவர் நம்ப போறதில்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் அப்படி ஓட வேண்டியதா போயிடுச்சு. என்னோட போனு சார்ஜ் இல்லைன்னு அதை சார்ஜ் போட்டிருக்கேன். இரு, நான் எடுத்துட்டு வரேன். இந்தா. ஹலோ ஹலோ. உன்னை நான் காப்பாத்தினதுனால நடந்த விஷயத்துக்கெல்லாம் எனக்கு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு நினைச்சிடாத. உன்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கு உன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ற போல இருக்கு. இங்க அவன் வந்தான்னா பிரச்சனை தான் வரும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். என் மாமனா இருக்கு, வேணும்னா நீங்களே பாருங்க. பூமி எப்படிமா இருக்க? அந்த அபூர்வா உனக்கு எதுவும் பண்ணல? பூமி, ஹலோ பூமி, லைன்ல இருக்கியா பூமி? ஹலோ. கவலைப்படாதீங்க மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படியோ அந்த கடவுள் தயவால அங்கிருந்து நான் தப்பிச்சிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கமா. அபூர்வா ஆளுங்களை அனுப்பி என்ன கொல்ல நினைக்கிறான்னு உங்களுக்கு யார் சொன்னது மாமா? வேற யார் சொல்வாமா? அந்த ராட்சசி அபூர்வா தான் சொன்னா. என்னோட கவலை எல்லாம் ஒண்ணுதான் மாமா. அந்த அபூர்வா கேமராவை சுக்கு நூறா உடைச்சிட்டா. நமக்கு இருந்த கடைசி ஆசையும் மொத்தமா அழிச்சிட்டா.
பூமி அழாதம்மா, உனக்கு எதுவும் ஆகலல்ல, எனக்கு அது போதும். இங்க பாரு, உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுமா. ஏதோ ஒரு நாள் வெளியே வரும். அந்த அபூர்வா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் மாட்டுவாமா. நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போமா. சரிங்க மாமா. ஹலோ கேபி, செத்து போன பாம்பை மறுபடியும் கொல்லாத. என்ன சரச்சந்திரா மச்சான், நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னு, என்கிட்ட வந்து பேசணும்னு ஏன் நீங்க நினைக்கல? அவசரப்பட்டு நான் உன்னை கொன்னுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்குது. அதனாலதான் உன்னை பார்க்கறதுக்கு என் மனசு ஏத்துக்கல. அது எதுவா இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அப்போ மீரா? மீராவை பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. என்ன கேபி இதெல்லாம்? என்ன? உங்க பார்வையில தேவதையா இருக்கிற அந்த அபூர்வா எழுதின அழிவு கதை தான் இது. அது மட்டும் இல்லாம அந்த அபூர்வாவை பத்தி என்ன சொன்னாலும் உங்க காதுல விட போறதில்ல. நீங்க அதை கண்டுக்கவும் மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன இதெல்லாம் கேட்டதுனால சொல்றேன். உங்க பைத்தியக்கார மக இருக்காளே, அதான் அந்த பூமி, உங்க மனசை ஜெயிக்கணும்னு, அவ காதலிச்சவனுடைய மனசையும் பிடிக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்தா. அவ கையில ஒரு சாட்சி கூட இருந்துச்சு. அந்த சாட்சியை மட்டும் நீங்க பார்த்திருந்தா, தங்கச்சி சோபா சந்திரா எப்படி உயிரோட எரிஞ்சு செத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த அபூர்வாவை உயிரோட எரிச்சு கொன்னு இருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை அந்த அபூர்வா தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாளே. தப்பிக்கிற விஷயத்துல அந்த அபூர்வா மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. பூமி இங்க வரப்போறான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிங்களை இங்க அனுப்பி அந்த ஆதாரங்களையும் சாட்சியும் மொத்தத்தையும் அழிச்சிட்டா. அதோட அவ விடல. உங்க பாச பொண்ணு பூமிய உங்க தேவதை அபூர்வா கொல்ல பார்த்தா. அதனாலதான் இப்ப இந்த கெஸ்ட் ஹவுஸ் இப்படி இருக்கு. அதுவும் இல்லாம செவிடம் காதுல சங்கு ஊதுற மாதிரி. இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்.